வணக்கம். நான் டாக்டர் மீனு பிரீத்தி, டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் திறன் வளர்ச்சி டாக்டர், ஜிகேஎன்எம் மருத்துவமனையில நான் பணிபுரிகிறேன். 2026ல வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டேவோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் அ வேல்யூ. இது ஒரு ஸ்லோகனா மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. இது ஒரு லைஃபை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற பெர்ஸ்பெக்டிவே மாற்றுற அளவுக்கு இதுக்கு தன்மை இருக்கு. இது எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, டெவலப்மெண்ட் பீடியாட்ரிக்ஸ்ல நம்ம பார்க்குற ஒவ்வொரு சைல்டும் கேசஸோ பேஷண்ட்ஸோ கிடையாது. ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு யூனிக் ஸ்டோரி இருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களோட ஜேர்னியை நம்ம கிட்ட ஸ்டோரியா ஷேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சைல்டு டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். சைல்டு அலாங் வித் த ஃபேமிலி நம்ம டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம ஒரு டீடைல் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் மூலியமா பண்ணுவோம். இதை ஒரு டீம் ஒர்க்கா நம்ம பண்றோம். இதுல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட பங்களிப்பு என்ன, எப்படி சைல்டுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய், வணக்கம். நான் சிவஸ்வேதா, பேச்சு பயிற்சியாளர், ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். வணக்கம். நான் லக்ஷ்மி பிரியா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், செயல்முறை மருத்துவர். வணக்கம். நான் தன்யா, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், மருத்துவ உளவியல் நிபுணர். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு நாள் ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ் அவங்களோட 3-year-old சன் கூட்டிட்டு எங்ககிட்ட கன்சர்ன்ஸ் இருக்க மாதிரி வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப நர்வஸா இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ரொம்ப வரி பண்ணிக்கிறோமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர், ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னாங்க. மேல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மதர் 3 வயசு ஆயிடுச்சு என் பையனுக்கு, இன்னும் பேச்சு வார்த்தைகளா பேச ஆரம்பிக்கவே இல்லை, எது வேணும்னாலும் கையை எடுத்துட்டு போய் தான் அந்த பொருள் கிட்ட காமிக்கிறான், பேர் கூப்பிட்டா திரும்புறதே கிடையாது, அவனுக்கு கவனம் இருக்கும் போது மட்டும்தான் எப்பயாவது பாக்குறான், மற்ற டைம் எப்பயுமே நம்ம பேர் எத்தனை டைம் கூப்பிட்டாலுமே அவங்க பாக்குறது இல்லை அப்படின்னாங்க. அப்பா சொன்னாங்க, அவன் விளையாட்டுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் நாங்க பாக்குறோம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரி வித்தியாசம்னு கேட்டப்போ, நாங்க என்ன விளையாட அவன் கூட சேர்ந்து விளையாட ட்ரை பண்ணாலும் அவன் தனியா விளையாடுறது தான் விரும்புறான், மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு அனுப்பிச்சா கூட அவன் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியல டாக்டர். அதுக்கப்புறம் அவன் விளையாடுறப்ப டாய்ஸ் எல்லாம் எடுத்து கூட லைனா அடுக்க தான் பாக்குறான், இல்லைன்னா கார் எடுத்து வீல சுத்திட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறனால நம்ம இது வரி பண்ணிக்கணுமா இல்லையா, இல்ல ஓகே தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நாங்க உங்களை கன்சல்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பேரண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில பார்த்த சின்ன சின்ன டெய்லி மூமெண்ட்ஸா தான் இருக்கு. ஆனா டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்ளூஸா நம்ம பார்க்கிறோம். இந்த பேரண்ட்ஸ் சொன்னதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சைல்டோட ஸ்பீச் கொஞ்சம் தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட கவனக்குறைவும் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளே பேட்டர்ன்ல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கிறதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றவங்க கூட சேர்ந்து விளையாடுறது கம்மியா இருக்கிற மாதிரியும் ரெப்பிட்டேட்டிவா நிறைய பிளே பண்றதும் பார்த்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு டயக்னோசிஸை குறிப்பிடுறது கிடையாது. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் ஏர்லி சைன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம உடனே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயம் இதை இக்னோர் பண்ணவும் கூடாது. இந்த பேரண்ட்ஸ் மாதிரி இதை கரெக்டா அப்சர்வ் பண்ணி ஏர்லியா கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம டீடைல்டா இதை பார்த்து கரெக்டான சப்போர்ட் சைல்டுக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியும். பேச்சு பயிற்சிக்காக இந்த குழந்தை நம்ம கிட்ட வந்திருந்த போது நம்ம ஒரு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் எடுத்திருந்தோம். ஸோ அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்ல நம்ம அந்த குழந்தையோட பேச்சு திறன், அதாவது உச்சரிப்புகள், ஒவ்வொரு சத்தங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, வாக்கியங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த குழந்தையோட மொழித்திறன் அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு தூரம் புரிஞ்சு பேசுறாங்க அப்படின்றது அசஸ் பண்ணிடணும். இதோட சேர்ந்து அந்த குழந்தையோட சமூக தொடர்பு திறன்கள், அதாவது சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அவங்க சக வயசு இருக்க மற்ற குழந்தைங்களோட எவ்வளவு தூரம் பேசி விளையாடுறாங்க, அப்போ நடக்கிற இன்ட்ராக்ஷனையும் நம்ம அசஸ் பண்ணிடணும். இதோட அந்த குழந்தையோட உணவக பழக்க வழக்கங்கள், அப்புறம் அவங்களோட முன்மொழி திறன்கள், அதாவது ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த எல்லாமே நம்ம அசஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு முன்மொழி திறன் அப்படின்னா ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அடிப்படை திறன்கள் உருவாகிடும். ஸோ இந்த முன்மொழி திறன் ஒரு பேச்சானது எளிதா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த முன்மொழி திறன் அப்படின்னா ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாயிடும். ஸோ இந்த முன்மொழி திறன்கள்ல உதாரணங்களுக்கு ஒரு குழந்தை ஐ கான்டாக்ட், அதாவது அவங்க நம்மளோட பேசும்போது கண்ணோட கண்ணு பார்த்து பேசுறாங்களா, அவங்களோட ஜாயிண்ட் அட்டென்ஷன் ஸ்கில்ஸ், இப்போ நான் ஒரு விஷயத்தை பத்தியோ இல்லை ஒரு பொருளை பத்தியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த குழந்தையும் அவங்களோட கவனத்தை அதுல செலுத்துறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அவங்களோட இமிட்டேஷன் ஸ்கில்ஸ், நான் செய்கிற விஷயங்கள் திரும்ப அவங்க செய்கிறாங்களா, அண்ட் டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸையும் நம்ம இதில் அசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த முன்மொழி திறன்கள் ஒரு அடிப்படை தேவைகள் ஃபார் ஒரு பேச்சுக்கு, மொழியானதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த முன்மொழி திறன்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு குழந்தையோட பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியானது எளிதாக இருக்கும். ஸோ ஒரு பேச்சு பயிற்சியாளராக இந்த முன்மொழி திறன்களை மேம்படுத்துறதுக்கும் நம்ம உதவுகிறோம். ஸோ அடுத்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு. ஒரு குழந்தை அவங்களோட தேவைகள் மற்றும் அவங்களோட உணர்ச்சிகளை நம்மளுக்கு எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது தான். ஸோ கம்யூனிகேஷன் வந்து பேச்சு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தவறான கருத்து. கம்யூனிகேஷன் வந்து பல வடிவங்களையும் இருக்க முடியும். ஸோ ஒரு குழந்தை அவங்களோட தேவைகளை நம்மளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பாயிண்ட் பண்ணி காட்டுறதாகட்டும், முகபாவனங்கள் அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அழுகை, சிரிப்பு, கோபம் இந்த மாதிரியும் அவங்களோட உணர்ச்சிகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்புறம் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும், அப்புறம் சத்தங்கள், வார்த்தைகள் மூலமாகவும் நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் படங்கள் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ண முடியும். பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் உதவி தொழில்நுட்பங்கள், அதாவது ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியுங்கிறத அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட சேர்ந்து நம்ம வீட்லேயும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா கம்யூனிகேஷன் ஆனது மேம்படலாம் அப்படின்றதுக்கான கம்யூனிகேஷன் டிப்ஸும் நம்ம அந்த பேரண்ட்ஸ்க்கு கவுன்சில் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பேச்சு பயிற்சியாளராக இந்த எல்லா வழிகளையும் ஒருங்கிணைத்து அந்த குழந்தையோட பொருத்தமான ஒரு தொடர்பு முறையை உருவாக்குறதுக்கு உதவுகிறோம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா நாங்கள் எங்ககிட்ட வர குழந்தைங்க கிட்ட என்னென்னலாம் கவனிப்போம்னா, ஒரு குழந்தையோட டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு குழந்தை எப்படி சாப்பிடுது, எப்படி குளிக்கிறாங்க அவங்களே அப்படிங்கிற அவங்க பண்ணுற அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்குது. அப்புறம் அவங்களோட ஃபைன் மோட்டார் அண்ட் ஹேண்ட் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு குழந்தை எப்படி எழுதுது, எப்படி பட்டன் போடுறாங்கங்கிற அவங்களோட கைத்திறன்கள். அப்புறம் அவங்களோட சோஷியல் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்கில்ஸ், அதாவது மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து எப்படி விளையாடுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால அவங்க வேலைகளை செய்ய முடியுதாங்கிற அவங்களோட கவனம் மற்றும் சோஷியல் திறன், அதாவது சமூக திறன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சென்சரி ப்ராசஸிங், அதாவது உணர்வு திறன் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போம். ஒரு குழந்தை ஒரு உணர்ச்சியை எப்படி உணருதுங்கிறத வச்சு தான் அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிறது மாறும். ஸோ ஒரு குழந்தையும் அந்த உணர்ச்சியை ஒரு விதமாக உணர்வாங்க. இந்த வேறுபாடு எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடு ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இதன் காரணமாக நான் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதுல, ஒரு துணி அணிஞ்சுக்கிறதுல இருக்கிற வேறுபாடுகளாக பார்க்கலாம். ஒரு சத்தமான இடத்துக்கு போனால் அதில் அவங்களோட அட்டென்ஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதோ இல்லை அது பிடிக்காமல் இருக்கிறதோ வந்து நம்ம அவங்கக்கிட்ட நோட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக அவங்களுக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளே தெரப்பி, அதாவது விளையாட்டு முறை பயிற்சி மூலயமா அவங்களுக்கு அவங்களோட கவனத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகப்படுத்துறதுங்கிறத கற்றுக் கொடுப்போம். சென்சரி இன்டகிரேஷன் பயிற்சி மூலயமா அவங்களோட உணர்ச்சிகளை அவங்களே எப்படி கட்டுப்படுத்திக்கிறதும் அமைதிப்படுத்திக்கிறதும் அப்படிங்கிறதையுமே அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எழுத்து திறன், அவங்களோட அன்றாட வேலைகளை அவங்களே எப்படி செஞ்சுக்கிறதுங்கிறதுக்காகவும் நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வர குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு அவங்க அன்றாடம் செய்கிற வேலைகளை, அதாவது வீட்டில் இதை எப்படி எல்லாமே வந்து இந்த பயிற்சிகள் மூலயமா அவங்க கவனத்தை அதிகப்படுத்துறதுங்கிறதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு குழந்தைங்களும் மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் அவங்களா சந்தோஷமாக விளையாடவும் வளர்றவும் ஹெல்ப் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். இப்போ இந்த சைல்டு நம்ம கிட்ட வந்தப்போ அவங்கள புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கான சப்போர்ட் அண்ட் கைடன்ஸை கொடுத்தோம். இதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ற ஏரியாஸ் என்னன்னா, குழந்தைங்க எப்படி அவங்களோட சுற்றுச்சூழலோட கனெக்ட் ஆகுறாங்க, மற்றவங்களோட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட தேவைகள், அவங்களோட சுக துக்கங்களை எப்படி மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க, மற்றவங்களோட தேவையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே பிஹேவியரல் டிஃபிகல்ட்டிஸையும் பார்த்தோம், அதாவது நடத்தை தொடர்பான சிரமங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சுறுசுறுப்பு தன்மையா இருக்கிறது, அளவுக்கு அதிகமா அடம் பிடிக்கிறது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது, இதையும் கவனிச்சோம். அது கூடவே அவங்களோட புத்தி திறனையும் அவங்களோட புரிதல் மற்றும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்களோட இமோஷனல் ரெகுலேஷன், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முறையை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதையும் கவனிச்சோம். உதாரணத்துக்கு அவங்களோட சோகம், அவங்களோட துக்கம், அவங்களோட கஷ்டம், அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாத்தையும் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அதை கன்வே பண்றாங்க, எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பண்றதுக்கான மெயின் ரீசன் நம்ம குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபிகல்ட்டிஸை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்ஸ் இதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அந்த டிஃபிகல்ட்டிஸ்ல ஒர்க் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது சைல்ட் லெட் ஃபேமிலி சென்ட்ரிக் அப்ரோச். இதுல என்ன பண்ணுவோம்னா, சைல்டுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை பேஸா வச்சு கத்துத்தர முயற்சி பண்ணுவோம். எதையும் ஃபோர்ஸ் பண்ணாம சைல்டோட நேச்சுரலான இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இதுல நம்ம ஒர்க் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் பண்றப்போ
சைல்டுக்கு டாய்ஸோ சாக்லேட்டோ அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்காம சோஷியல் ரிவார்ட்ஸான நம்மளோட சேர்ந்து பழகிறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இதையே நம்ம ஒரு ரிவார்டாக மாற்றி அவங்களுக்கு அதை கொடுப்போம். இந்த சைல்டுக்கு விஷுவல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு விஷுவல் ஸ்கெட்யூல்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி லேர்னிங் மற்றும் ரெகுலேஷனை டீச் பண்ணோம். சில சமயங்கள்ல இந்த மாதிரி விஷுவல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறப்போ அவங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டராக பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முதல் படி சைல்டோட நம்ம என்கேஜ் ஆகுறது. வெறும் இதை இன்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும் எடுத்துட்டு போகாம சைல்டு நம்மளோட கனெக்ட் ஆகுறப்ப தான் நேச்சுரலாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். குழந்தை எப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்களோ அதையே ஒரு பிரிட்ஜா யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒர்க் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெண்ட் பண்ற அந்த 1 மணி நேரத்தை விட வீட்டுல பேரண்டோட ஸ்பெண்ட் பண்றது தான் ரொம்ப அதிகம். ஆஸ் அ பேரண்டா நீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்றீங்க. ஸோ குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்க தான் மிக முக்கிய காரணம். ஆட்டிசம் என்பது ஒரு தடை இல்லை, அது ஒரு பயணம். அன்பும் மற்றும் சரியான கனெக்ஷன் இருந்தா நம்ம குழந்தைங்க சிறப்பா வளர்றதுக்கு உதவியா இருக்கும். நிறைய சமயத்துல ஒரு சைல்டோட ஆட்டிசம் ஜேர்னி டயக்னோசிஸ்ல ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஷேர் பண்ற சிம்பிள் ஸ்டோரியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்னா, எவ்ரி சைல்ட் கம்யூனிகேட்ஸ், எவ்ரி சைல்ட் லேர்ன்ஸ், every child is unique, and so every life has value.